இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்து பாம்ப்ளெட் ஃபிஷ் எடுத்திருக்கேன். தமிழில் நேம் என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பெப்பர் 1/2 டீஸ்பூன். நான் இங்கே வந்து சால்ட் வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே வந்து நான் 2 கொத்து கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இங்கே வந்து நல்ல லெமன் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மசாலாவில் தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலாவை இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து நான் வந்து இங்கே 1 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். மசாலா எல்லா மீன்லேயும் நான் நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு ஒன் ஹவராவது ஊற விடணும், அப்போ தான் நல்லா மசாலா உள்ளே இறங்கும். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், வெளியிலேயே இருக்கட்டும். அப்புறம் நம்ம மசாலா நல்லா ஊறின பிறகு நம்ம எடுத்து பொரிச்சிக்கலாம். மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து 1 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு. இங்கே நான் ஒரு தவா வச்சு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொத்தா உள்ள கருவேப்பிலை நான் 2 சேர்த்துருக்கேன். நம்ம இப்படி சேர்த்து செஞ்சோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஃபிஷ்ஷு. ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வேகட்டும். இடையில இந்த மாதிரி கம்பி வச்சு தள்ளி விடுங்க, இல்லைன்னா கரண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம தவாலேயே அப்புறம் ஒட்டிக்கும். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, நான் இப்போ திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அருமையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.